சுசீந்திரம் மார்கழி திருவிழாவின் வரலாறு. சுசீந்திரம் பல வரலாறுகளை தன்னுள் அடக்கிய தமிழகத்தின் தென்கோடி முனையான கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்த ஒரு அழகிய ஊர். இங்கு அமைந்துள்ள ஸ்ரீ தானுமாலயன் திருக்கோவில் சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இங்கு மார்கழி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும். இந்த திருவிழாவிற்கு மிகப்பெரிய வரலாறு ஒன்று உள்ளது. இவ்வூரில் அமைந்த பேரம்பலம் நடராஜருக்கும் நால்வரில் ஒருவரான மாணிக்கவாசகருக்கும் இந்த மார்கழி திருவிழாவுக்கும் பிரிக்க முடியாத வரலாறு ஒன்று உள்ளது. அது என்ன என்பதை காண்போம். இக்கோவிலில் ஆண்டுதோறும் 4 திருவிழாக்கள் நடைபெறுகிறது. அது சித்திரை மாதம் நடக்கும் தெப்போற்சவ திருவிழா தானு எனப்படும் பரமேஸ்வரனுக்கும், ஆவணியில் வரும் திருவிழா மால் எனப்படும் மகாவிஷ்ணுவுக்கும், மாசியில் வரும் திருவிழா திருக்கல்யாண திருவிழாவாக அம்பாளுக்கும் கொண்டாடப்படுகிறது. என்றாலும் இந்த மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை திருவிழாவே மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இதன் வரலாற்றை காண்போம். 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாணிக்கவாசக பெருமான் மதுரை மாவட்டம் திருவாதவூரில் பிறந்தவர். தனது சிறுவயது முதலே சைவத்தின் மீதும் சிவபெருமான் மீதும் அதீத அன்பு கொண்டிருந்தவர். இவர் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராகவும் பணியாற்றினார். ஞான நெறியை பின்பற்றிய இவர் 32 ஆண்டுகளே வாழ்ந்து ஆணிமகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார். அவ்வாறு மாணிக்கவாசக பெருமான் ஒரு மார்கழியில் சுசீந்திரம் வருகிறார். வந்து தானுமாலயனை தரிசனம் செய்துவிட்டு சிதம்பரத்தில் நடராஜ பெருமானின் ஆருத்ரா தரிசனம் காண செல்கிறார். போகும் வழியில் ஒரு முதியவரிடம், ஐயா, மார்கழி திருவாதிரை என்றோ என கேட்க, அந்த முதியவரோ இன்றே மார்கழி திருவாதிரை என்கிறார். கலங்கினார் மாணிக்கவாசக பெருமான். ஐயோ, திருவாதிரைக்கு சிதம்பரேசனின் ஆருத்ரா தரிசனம் காண நினைத்தேனே, என்னால் போக முடியவில்லையே என்ற வருத்தத்தில் கலங்கி அழுது புலம்பினார் மாணிக்கவாசக பெருமான். அப்போது ஒரு அசரீரி கேட்டது. கலங்காதே மாணிக்கவாசகா, நீ எண்ணியது போல் எனது தரிசனத்தை காண்பாய். இவ்வூரின் நிறுத்திக்கு வா என்றது அந்த அசரீரி. மாணிக்கவாசகரும் சுசீந்திரத்தின் நிறுதி மூலையான தென்மேற்கு மூலைக்கு செல்கிறார். அங்கு அன்பே உருவான பரமேஸ்வரன் மாணிக்கவாசகருக்காக சிதம்பரத்தில் ஆடியது போலவே அன்னை சிவகாமியுடன் விண்ணுக்கும் மண்ணுக்குமான தனது ஆனந்த தாண்டவத்தில் மாணிக்கவாசகருக்கு காட்சியளிக்கிறார். மெய் சிலிர்த்து நின்றார் மாணிக்கவாசகர். சிதம்பரத்தையே சிற்றம்பலம் என்று பாடிய பெருமான் தனக்காக இறைவன் காட்சியளித்ததில் மனமுருகி பேரம்பலம் உடைய பெருமானே என்று பாடினார். இந்த தலமே சுசீந்திரத்தில் உள்ள பேரம்பலம் நடராஜர் ஆலயம். சிதம்பரத்திற்கு ஒப்பான ஆலயம் இது. பின்பு மாணிக்கவாசகர் தான் கண்ட ஆருத்ரா தரிசனத்தின் நினைவாக சுசீந்திரத்தில் மார்கழி திருவிழா எனப்படும் திருவாதிரை திருவிழாவை அவரே தொடங்கி வைக்கிறார். இவ்வாறே சுசீந்திரத்தில் மார்கழி திருவிழா இன்னமும் பிரம்மாண்டமான திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழா முதலில் மாணிக்கவாசகர் பூஜையுடனேயே தொடங்குகிறது. மாணிக்கவாசகர் திருவிழாவின் போது ஒரு சிறிய ரிஷப வாகனத்தில் இத்திருவிழாவை ஒரு தளபதியைப் போல வழி நடத்திச் செல்வார். மாணிக்கவாசகருக்கு பூஜை செய்த பின்னரே கொடியேற்றப்பட்டு திருவிழா தொடங்கும். ஆருத்ரா தரிசனத்தில் திருவிழா நிறைவு பெறும். அனைவரும் இந்த வரலாறை தெரிந்து கொண்டு திருவிழாவில் கலந்து எம்பெருமான் தானுமாலயனின் அருளை பெறுவீராக.